அனைவருக்கும் வணக்கம். E-Learn ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 27th October. ஸோ இந்த மந்த் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய வாரம் இது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஆக்ஷன் ப்ராசஸை அனலைஸ் பண்ணணும். ரெகுலராக நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது மார்க்கெட்டை பீஸ்ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பதட்டமாக ட்ரேடிங் பண்ணுறது ஒரு சிலரோட ஹேபிட், ஓகேங்களா? மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதுக்கு தகுந்தாப்பில் மார்க்கெட்டை டியூன் பண்ணி, பொசிஷனை டியூன் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுன்றது இன்னொரு மெத்தட். ஒரு சர்டன் பீரியடில் மார்க்கெட்டில் ரேஞ்ச் பவுண்டாக அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆப்ஷனில் நம்ம வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை மேனேஜ் பண்ணி நிறைய இன்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் லிவரேஜ் எல்லாம் வேறு இருந்துச்சு. அந்த லிவரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் ஒரு சர்டன் பீரியடில் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அல்கோலான் ட்ரேடிங்கில் செட்டப் பண்ணி அல்கோ ட்ரேடிங்கில் கண்டினியூஸாக ஒரு சிலர் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஆனால் டைனமிக் மார்க்கெட் ஒன்று, ஒரு ஷார்ட் பீரியடில் வெரி ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் என்ன ஆகுனா அதோட சென்டிமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயராக எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து இந்த ரீசெண்டாக அந்த எலெக்ஷன் பீரியட்லேருந்து, அந்த எம்பி எலெக்ஷன் நடந்ததில் அந்த எம்பி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பீரியட்லேருந்து, ஓகேங்களா, ஏப்ரல் 2024 அந்த பீரியட்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சில மாதங்கள் அதிலிருந்தே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேலட்டையில் இருந்தது. அது கொஞ்சம் செட்டிலிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த டேரிஃபோடைய பஞ்சாயத்து ஆரம்பித்து அது ஒரு மாதிரி மார்க்கெட் போய்ட்டு, அப்போது இந்த இடத்துல வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டோ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டோ நமக்கு கட்டாயம் இண்டெக்ஸில் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆனால் அதர் எண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில கோல்டு அண்ட் சில்வர் அதில் வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட்டை பர்ஃபெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணும்போது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான சார்ட்லலாம் வந்து நமக்கு ப்ராப்பரான செட்டப் வருதோ அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து நமக்கு டெவலப் ஆகும். இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஓகே, ஸோ அப்போது எனி டைப் ஆஃப் ட்ரேடர், நான் திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் ஒரு டைம் லேர்ன் பண்ணி அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான ட்ரேடிங் செட்டப்பை வந்து எந்த நேரத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஸ்கிரிப்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய அந்த கேபிட்டல் ஸ்ட்ரென்த் பிரகாரம் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இண்டெக்ஸில் ஸ்ட்ராட்டஜி வைஸாக ட்ரேட் பண்ணக்கூடியங்க, ஓகேங்களா. ஸ்கேல்பிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வெளியே வரும். அப்போ அந்த நேரத்தில் வந்து ப்ரீமியம் நல்ல மொமெண்டம் இருக்கணும் அப்படின்ற இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அப்போது இந்த இடத்துல அந்த மார்க்கெட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம கொஞ்சம் லெகசியாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரெடியூஸ் ஆகிட்டே நமக்கு வரும். அப்போது ஆரம்பத்தில் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சின்சியராக கரெக்டாக அனலைஸ் பண்ணிலாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனோடனே கொஞ்சம் லெகசி எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்டெக்ஸ்ட்டில் மிஸ் பண்ணுவாங்க. அந்த கான்டெக்ஸ்ட்டில் மிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் உள்ளே போகும்போது அகெயின் வந்து அவங்க திரும்பவும் பழைய மாதிரி சேலஞ்ச் ஆகும். அதனால தான் ரிப்பீட்டடாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து கான்டெக்ஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரிப்பரேஷன், ட்ரேட் கான்டெக்ஸ்ட் நத்திங் இஸ் அ ட்ரேட் ப்ரிப்பரேஷன் டு கன்சாலிடேட்டிங் ஆல் தி மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதை ரிப்பீட்டடாக நமக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் ப்ராசஸ் உள்ள நம்மளால் என்ட்ரி ஆக முடியும். அந்த ஆப்ஷன் ப்ராசஸை புரியும் போது தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் பண்ணலாம், இல்லை ஃபிபனாச்சி பேட்டர்ன் பண்ணலாம். அதில் வந்து பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸை ஃபைண்ட் பண்ணக்கூடிய விஷயம். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மேனேஜ் பண்ண பிறகு ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆக போதா இல்லை பிரேக் அவுட் ஆக போதா அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்சிங்கில் இருக்கும், ஓகேங்களா. அந்த இடத்துல நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் பார்க்குறதோ இல்லை ரிஜெக்ஷன் பார்க்குறதோ ப்ரொஃபைல் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க முக்கியமாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். அந்த பேட்டர்ன் பேஸ்டு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ பேட்டர்ன் பேஸ்டு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிருக்கும், அது ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சான்றதை பார்க்குறதுக்கு இந்த ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சிமிலர்லி ஒரு பொசிஷன் ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ராட்டஜியில் எத்தனை % ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும், உங்களோட பொசிஷன் சைசிங், அந்த பொசிஷன் சைசிங் பற்றியே வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு எஜுகேஷன் மெத்தட்லாம் இருக்குது. அந்த பொசிஷன் சைசிங்கை நீங்கள் வந்து எப்படி வந்து கொண்டு வர போகிறீங்க,
எவ்வளோ பொசிஷனுக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கா, அக்செப்ட் ஆயிடுச்சா, ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து போடும்போது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் சென்ட்ரலைஸ்டு டூல் ஃபார் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ட்ரேடிங் மெத்தட்ஸ். ஓகேங்களா, அதை நீங்கள் ரிப்பீட்டடாக அவங்க சொல்லணும். இப்போ இது யாருக்கு சொல்லணும்னா, ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் உள்ளே வந்துட்டவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் கம்ப்ளீஷன் பண்ண நீங்கள் உங்களை ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா, எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இருக்கிற எல்லா செஷனையும் பார்த்துட்டு அப்படின்னா அது எவ்வளோ வேகமாக நம்ம பார்க்குறோமோ அவ்வளோ வேகமாக அது மறைவ ஆரம்பிக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செஷனை நீங்கள் பார்த்தீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உடனே ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்த செஷன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்னிங் போகும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை லேர்ன் பண்ண வந்தவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஏன் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது என்ன இது பெருசாக அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நாங்கள் மார்க்கெட்டில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டியும் புது புது விஷயங்கள் லேர்ன் பண்ணும் போதெல்லாம் மார்க்கெட்டில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனால் எப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட் பிரகாரம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு இதுவரை மார்க்கெட்டில் எதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுமோ எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கேண்டில்ஸ்டிக்கா ஓகே ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றதை மார்க்கெட் ப்ரொஃபைலோட பார்க்கும்போது புரியுது. இதுதான் இதோட பெனிஃபிட். அதனால தான் சென்ட்ரலைஸ்டாக இதை நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கோம். ஓகேங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்டாக நம்ம போடலாம், ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அதில் நிறைய டிஸ்கஷன்லாம் போடலாம். ஆனால் நாங்கள் ஏன் ரிப்பீட்டடாக மார்க்கெட் ப்ரொஃபைல் போடுறோம் அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் செட்டப்பில் நீங்கள் வந்து பர்ஃபெக்ஷனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆனாலும் நாங்கள் பிலீவ் பண்ணுறது, அவங்க மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ராப்பராக லேர்ன் பண்ண பிறகு அவங்க டெஃபினட்டாக அவங்க மார்க்கெட்டில் அவங்க சர்வே ஆவாங்க. அந்த கன்சிஸ்டன்சி அவங்கள மார்க்கெட்டில் வின் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இந்த வீக்லேயே நம்ம 2-3 கான்டெக்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல மந்த்லி ப்ரொஃபைல் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா மந்த் முடிய போகுது. இப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ஷோ ஆகுது. இந்த பக்கம் இருக்கிறது பேங்க் நிஃப்டி, இங்கே இருக்கிறது நிஃப்டி. ஓகே, இப்போது இந்த இயர் ஏப்ரலுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு பிக் மூவ் இருந்துச்சு. இங்கே வந்து மே மந்த், ஜூன் மந்த், இந்த மந்த் வைஸாக இருக்குது. இப்போது ரீசண்டாக இருந்த ஹை வந்து இந்த ஜூன் மந்த்தும் ஜூலை மந்த்தும் நமக்கு ஒரு ஈக்குவல் ஹையாக மார்க்கெட்டில் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் மூவ் இருந்துச்சு. ஒரு நாள், 2 நாள், ஒரு 3 நாள் டைரக்ஷன் மூவ் இருந்துச்சு. ஆனால் அந்த டைரக்ஷன் மூவ் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு டேர்ன் ஆகுது. அப்போது ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ப்ராப்பர் இன்னும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஓகே, இப்போது மண்டே ஆர் டியூஸ்டே எக்ஸ்பைரி முடியப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல உள்ளே வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ரேஞ்சில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் நமக்கு ப்ராப்பர் பிரேக் அவுட் இல்லை. ஓகே, அப்போ மார்க்கெட் ஆக்டிவிட்டி எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கு, கடைசியாக வந்து ஒரு 5-6 மாதமாக மார்க்கெட் வந்து ஒரு ஆக்டிவிட்டியாகவே தான் இருக்குது மந்த்லியில். ஓகேங்களா, அப்போது லாங் டைம் ட்ரேடரோட பார்ட்டிசிபென்ட்ஸு மார்க்கெட்டில் இல்லை. எதுக்கப்புறம் அந்த ஏப்ரல், அந்த 12 ஏப்ரலா அதிலிருந்து அந்த டேரிஃப் அப்டேட் பண்ணதுலேருந்து நமக்கு என்ன இல்லை, ஒரு லாங் டைம் ட்ரேடர்ஸோட பார்ட்டிசிபேட் இல்லை, ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர் தான் இருக்காங்க. ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல லாங் டைம் ட்ரேடர் வந்துட்டாங்களா அப்படின்றத கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் ஸ்டில் நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஓகே, சிமிலர்லி இப்போ அதே மாதிரி நீங்கள் நிஃப்டிலையும் பாருங்கள். இப்போ நிஃப்டிலையும் நமக்கு என்ன இருக்குது, இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹைக்கு மேலே மூவ் ஆன ப்ரைஸு ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக இருந்து திரும்ப என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. அப்போது இந்த இடத்துல எனக்கு இன்னும் யாருக்கோட கன்ஃபர்மேஷன் கிடையாது, லாங் டைம் ட்ரேடரோட கன்ஃபர்மேஷன் இன்னும் எனக்கு கிடைக்கல. புரியுங்களா, அப்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்கான இப்போ இந்த இடத்துல ட்ரேடிங் பண்ணுவாங்க, ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தட்லாம் தெரியும் போது அந்த பொசிஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே மந்த்லியில் நமக்கு இந்த புரிதல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து இந்த மந்த் வந்து இந்த 57,000 இந்த ரேஞ்சுக்கு பிலோவில் வரக்கூடாது. 57,150 அந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே வந்து கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடாது. அகெயின் வந்து இந்த 2 நாள் நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் வந்து மார்க்கெட் அந்த அக்ரெசிவ் டவுன்வர்ட்ஸ் மூவ் இருக்கக்கூடாது. அக்ரெசிவ் டவுன்வர்ட்ஸ் மூவ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ஷார்ட் டைம் ட்ரேடர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி. அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹையில் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அது மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓப்பன், ரிஜெக்ட், ரிவர்சல், டாப்பில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் அது அக்ரெசிவாக இருக்கா அப்படின்றது நமக்கு வந்து இன்னும் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, சிமிலர்லி இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு அக்ரெசிவ் ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. அந்த ரிஜெக்ஷன் தொடர்ச்சியாக உள்ள, ஏன்னா இது என்ட்ரி ஆகிற பாயிண்ட், இந்த என்ட்ரி ஆகிற பாயிண்ட்லேயே அக்ரெசிவாக உள்ள என்ட்ரி ஆனால் மட்டும்தான் ஓகே. அப்போது திரும்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த ரேஞ்சில் ஒரு ரெஃபரன்ஸாக விளையாடுவாங்க அப்படின்றது நமக்கு. அப்போ இதில் இந்த மந்த்லியோட சார்ட்டில் நமக்கு இந்த புரிதல் வந்து இருக்குது. ஓகே, அப்போது இந்த வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேடிங்கை வாட்ச் பண்ணணும்.
அப்படின்னு தெரியுது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் இதே வந்து வீக்லி சார்ட்டில் பார்ப்போம். இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஆல் டைம் ஹைக்கு மேலே ப்ரைஸ் என்ன பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ணவே முடியல. ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ண போன ப்ரைஸ் திரும்ப உள்ளே வந்துருச்சு, அப்போது இந்த வாரம் முதல்ல மந்த்லியில் அவ்வளோ அக்ரெசிவாக உள்ளே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, டெய்லியில் அக்ரெசிவ் மூவ் இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இந்த வாரம் அப்கமிங் வீக்கில் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம முன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான ட்ரேடிங் செட்டப்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். உண்மையிலே சேலஞ்சிங்கான விஷயம் தான். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் வந்து ஷேப் பண்ணுது. இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ஷேப் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ அக்ரெசிவ் மூவ் நடந்துச்சுல, ஒரு 2-3 நாள் மார்க்கெட் மூவ் நடந்துச்சுல, இப்படி நடந்திருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து. இப்போ இந்த அக்ரெசிவ் மூவில் நமக்கு என்ன, இந்த மார்க்கெட் வந்து ஷேப் வந்து பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே, அதே நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது, இந்த ப்ரொஃபைல்லேருந்து மார்க்கெட்டு வெளியில் போகக்கூடாது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இதுதான் வந்து இங்கே ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம கிடைக்கிற விஷயம். அப்போ இந்த இடத்துல எப்படி ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் பண்ணுவீங்க? அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹை வந்து மார்க்கெட்டில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு லோ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது எந்த மெத்தடில் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும்போது இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி அக்ரெசிவ் மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி ப்ரொஃபைலில் வாட்ச் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. அப்போ டெய்லி ப்ரொஃபைலில் மார்க்கெட்டில் கண்டினியூஷன் நடக்கலாம், ரிஜெக்ஷன் நடக்கலாம், ட்ரெண்ட் ஃபாலோ நடக்கலாம் அப்படின்றத நீங்கள் புரியும் போது உங்களால் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஒரு ரேஞ்ச் ட்ரேட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறவங்க, அவங்க மார்க்கெட் ஒரு வேளை அக்ரெசிவாக இங்கே மூவ் ஆகுது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிட்டுருக்கணும், ப்ராப்பராக அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், பர்ஃபெக்டாக இதை ஃப்ளோவில் மேனேஜ் பண்ண முடியும். இல்லைனா இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியே போகும்போது லாஸ் ஆகும். இதுதான் அங்கே ஃபியர். இந்த ஃபியர் அப்போ நம்மளோட ஃபியர் லிஸ்ட் பண்ணோம். அப்போ நம்ம ஃபியர் லிஸ்ட்டில் மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குது, ஆனால் ரேஞ்சில் இது அக்ரெசிவாக வெளியே போச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, அது ஃபியர். ஓகே, அப்புறம் நான் வந்து டைரெக்ஷனில் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கேன், ஆனால் மார்க்கெட் வந்து ரேஞ்சாக அதை மாற்றிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ஃபியர். அப்போ நம்ம ஃபியர் என்னது, மார்க்கெட்டு ரேஞ்சிலேருந்து டைரெக்ஷனாக மாறும்போது நான் பயப்படுறேன், அதேமாதிரி டைரெக்ஷன்லேருந்து டக்குன்னு மார்க்கெட் ரேஞ்சாக மாறும்போது நான் பயப்படுறேன். அப்போது இந்த பயத்துக்கான ஆன்சர் என்ன, இது எப்படி நான் விளையாட்டு மேனேஜ் பண்ணுறது? ஓகேவா, எப்படின்னா ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு, ஆனால் அவருக்கு வந்து ஸ்பின் பவுலர் வந்தோடனே பயம் வந்துடும். ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு, அவருக்கு வந்து ஃபேஸ் பவுலில் வந்தோடனே பயம் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ண, அவர் ஸ்பின் பவுலிங்கை அவர் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதேமாதிரி ஒரு ஃபேஸ் பவுலிங்கை நிறைய ப்ராக்டிஸ். அப்போ தான் அவரால் என்ன பண்ண முடியும், பெஸ்ட் பிளேயராக வர முடியும். அதுதான் இங்கே நம்ம மார்க்கெட்லேயே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டில் அந்த ட்ரெண்டு நல்லா இருந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண கற்றுக்குறோம். ஆனால் அந்த ட்ரெண்டுலேருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆனாலோ இல்லை டக்குன்னு ட்ரெண்ட் ஆக்டிவேட் ஆனாலும் எப்படி என்னை மாற்றிட்டு போகிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியல, இன்னும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணலை. அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லேயோ ஒரு பொசிஷன் ட்ரேட்லையோ இல்லை இது மாதிரி வந்து மார்க்கெட்டோடைய அந்த சென்டிமெண்ட் பேஸ்டு ஃபாலோ அப் ட்ரேட்லையோ நீங்கள் இருக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை தயார்படுத்திக்கும் போது எந்த மாதிரியான சுச்சுவேஷனான மார்க்கெட்டாக இருந்தாலும் உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஓகே, அப்போ இது வேறு எந்த மெத்தட்லேயும் இது இருக்காதா அப்படின்னா இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் இதெல்லாம் பார்த்தாலும் புரியும். ஆனால் அந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல, டைம்லி டிசிஷன் மேக்கிங் ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் நம்ம மாட்டிப்போம். மார்க்கெட் ட்ரெண்டாவது எல்லாமே வேணாம், மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி அவன் ஒரு 100 பாயிண்ட் ஓடிட்டு போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ட்ரெண்ட் வந்து மாறும்போதே நமக்கு பார்க்க தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்பராக என்ன பண்ண முடியும், நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதை தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜியாக போகும்போது நமக்கு ஹை ரிஸ்க் இருக்குது, அன்லிமிட்டட் லாஸ் வர சான்சஸ் இருக்குது, இது இப்படின்ற அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு ஒரு லேர்னிங் இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் உங்களுடைய ஸ்கில். எந்த மாதிரி ஸ்கில்லாம் நான் டெவலப் பண்ணும்போது நான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராகவோ இல்லை ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவோ இல்லை ரெகுலர் இன்கம் ட்ரேடராகவோ என்னால் வர முடியும். ஓகேங்களா, இன்னி இருக்க டேட்டுக்கு ஒரு டீசென்ட் கேபிட்டலை ரெடி பண்ணுறதுன்றது எல்லாராலையும் முடியக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாரும் மீன்ஸ் ஆனால் ஒரு நார்மலாக வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஜாபில் போய் கரெக்டாக இருக்கிறவங்களால ஒரு டீசென்ட் கேபிட்டலை ரெடி பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஃபியர் இருக்குது. எடுத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தோன்னா நம்ம இறந்துட்டா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஸ்மால் கேபிட்டலாகவே மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு 50,000 ஒரு 20,000 வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் ட்ரேடாக எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நிறைய டைம் வந்து மார்க்கெட்டில் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு நமக்கு மணி கிடைக்குதா, இதை நம்ம கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். அப்போது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே மணி கிடைக்கல அப்படின்னும் போது அது நியாயமான ஒரு பிஸ்னஸ் கிடையாது.
நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு நமக்கு என்ன பண்ணணும், இன்கம் இங்கே கிடைக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மெத்தடுக்கு அதனால தான் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதர் மார்க்கெட்டில் போய் ஃபாரெக்ஸ் அப்படிலாம் போய் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு வந்து அது லீகல், நமக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. எனி டைம் எனி திங் ஹேப்பன்ஸ்னால் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க ஒரு ஸ்மால் கேபிட்டலில். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளவே இருக்கக்கூடிய இதில் தான் நம்ம வந்து ஹெவி மணி வந்து கொண்டு வர முடியும். இப்போ வந்து இங்கே வந்து ஃபாரெக்ஸ்லேயே இங்கே பார்த்தா லிவரேஜில் தான் விளையாடுறமே தவிர அங்கே ஹியூஜ் கேபிட்டல் கொண்டு போய் நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் ஹியூஜ் கேபிட்டல் தைரியமாக கொண்டு வந்து சேவ் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஃபியர் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எப்படி நான் வந்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ண முடியல அப்படி. அது வந்து லாஸ்ட் ஒரு 2-3 செஷனில் அது எப்படி அந்த மார்க்கெட்டை போட ஒரு பேசிக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அட்வான்ஸ் ஷோ பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் அட்வான்ஸில் நிறைய ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, அப்போ அன்னெசரியாக அவங்களை வந்து நான் ரிஸ்கில் விடக்கூடாது. ஓகே ஃபைன். இப்போது நமக்கு இங்கே புரிதல் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு நமக்கு இங்கே தெரியுது. அப்போ அது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி வைஸாக ட்ரேட் பண்ணிட்டு போகிறது சக்ஸஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டெய்லி கான்டெக்ஸ்ட் வரும். இப்போ இந்த இடத்துல டெய்லி கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு. இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் மார்க்கெட் வந்து டைம் ஸ்பெண்ட். இப்போ இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து இங்கே வெளியில் போனது இந்த வாரத்துலேயே இப்படி போக வேண்டிய விஷயந்தான். ஆனால் அந்த ஃப்ரைடே தான் என்ன பண்ணி விட்டார், அந்த சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடந்த பிரச்சனையால் மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரிவர்ஸ் ஆன பிறகு சஸ்டைன் ஆகி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபேர் ப்ரைஸ் எடுத்துகிட்டு திரும்பவும் ப்ரைஸ் என்ன சேம் லெவலுக்கு கொண்டு வந்து அவங்க அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிளியர். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆன மார்க்கெட்டு நமக்கு தொடர்ச்சியாக ஒரு 2 நாட்கள் தொடர்ச்சியாக இருந்தது. அப்புறம் ஒரு பேலன்ஸு, ஒரு அக்ரெசிவ் மூவ் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன ஆச்சு, உங்களுக்கு ரிவர்சல் வந்து கிடச்சிச்சு. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆனது இந்த இடத்துல வந்து இப்போது மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கிளியர், ஃபைன். இப்போ இந்த வாரம் வந்து நமக்கு ஹாலிடேஸ்லாம் இருந்ததால் நிறைய ட்ரேடிங் டேஸ் இல்லை, ஒரு 3 நாள் தான். இது ஆல்ரெடி நம்ம டெய்லி கான்டெக்ட்லேயே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பிபிஓசி ப்ரொஃபைலாக இருக்குது. அப்போ இது பிபிஓசி ப்ரொஃபைலேருந்து ப்ரைஸ் இங்கே ஓப்பன் கொடுத்துட்டா என்ன பண்ணிருக்கணும், ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே வெளியில் போயிடணும். இந்த கிராவிட்டியிலேருந்து விடுபட்டு வெளியே போயிடணும். ஓகேங்களா, ஒரு எஸ்கேப் ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு வெலாசிட்டி அங்கே ஃபார்ம் ஆகணும். அப்படி போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷனாக போயிருக்கும். ஆனால் போகாமல் என்ன பண்ண, திரும்பவும் மார்க்கெட்டு எக்ஸிஸ்டிங் பிஓசி ஜோனுக்கே உள்ளே வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் டே இந்த எக்ஸிஸ்டிங் ஜோன்லேயே இருந்து ப்ரைஸ் வெளியில் போயிருக்கு. அப்போ வெளியில் போயிட்டா இப்போ டவுன் ட்ரெண்டாக என்ன பண்ணணும், அப்படியே கண்டினியூ ஆகி போயிடணும். கரெக்டுங்களா. அப்போது இந்த இடத்துல நடந்த இந்த பேலன்ஸ் இதுக்கு அபவில் ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் ஆகலை, திரும்ப ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. அதே நேரத்தில் பிலோலேயும் இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஏன், நமக்கு யாருடைய ரெஃபரன்ஸ் இல்லை, ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் இல்லை. ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்மளால் டெசிஷன் எடுக்க முடியாது. அதனால தான் நான் இதை மார்க்கெட் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு, நம்ம பொறுத்து இருந்து தான் இங்கே டிசைட் பண்ணணும்னு சொல்கிறேன். கிளியர், புரியுதுங்களா. ஓகே, இப்போது இதே விஷயத்த ஒரு சிபிஆர் ட்ரேடராக நான் வந்து லாஸ்ட் செஷனில் இது வரைக்கும் சிபிஆர் சொல்லியிருப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த டேவோட சிபிஆர் இங்கே இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பனில் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, பாட்டம் சிபிஆரில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு என்ன பண்ணும், ப்ரைஸு ரிவர்சல் ஆகுது. ஓகேங்களா, கிளியர். ஓகே ஃபைன். இப்போ ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஜோனுக்கு ப்ரைஸ் வரணும். அப்போ ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு தெரியும் இந்த ஜோன்லேருந்து ப்ரைஸ் வெளியில் வருது அப்படின்னா இங்கே ஓடிஎஃப் ரெஃபரன்ஸே இங்கே நமக்கு கிரியேட் ஆகாத, ஓடிஎஃப் ரெஃபரன்ஸே இல்லாமல் போதுன்னா நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸில் போய் ப்ரைஸ் என்ன ரிஜெக்ட் ஆகும் திரும்பும். அப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவல் என்ன, இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸில் இங்கே நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதே விஷயத்த நீங்கள் பிவோட்டில் பார்க்குறீங்க அப்படின்னும் போது பிவோட் செஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிவோட்டில் என்னது உங்களுக்கு, இது வந்து வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் பார்க்கணும். வெர்ஜின் சிபிஆர், அப்போ வெர்ஜின் சிபிஆருக்கு ப்ரைஸ் போயிடுச்சு. அப்போ வெர்ஜின் சிபிஆர் ப்ரைஸ் போன உடனே குயிக்காக இங்கே ரியாக்ட் ஆகணும். அப்போ குயிக் ரியாக்ட் ஆகலை. அப்போது இந்த இடத்துல வந்து அக்ரஸிவ் பையர் ஆக்டிவாக இல்லை. கரெக்ட், கிளியர், புரிஞ்சுச்சிங்களா. அப்போது அக்ரஸிவ் பையர் ஆக்டிவாக இல்லை, ஆனால் அக்ரஸிவ் செல்லருக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்போ 2 விஷயம், அக்ரஸிவ் பையர் வந்து நமக்கு ஆக்டிவாக இல்லை, அதே நேரத்தில் அக்ரஸிவ் செல்லருக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ இதில் எதிர் நாளைக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போது
கம்மிங் வீக்கில் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இங்கே புஷ் பண்ணணும். அப்போ ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல புஷ் பண்ணால் அக்ரெசிவ் பையர் என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ அக்ரெசிவ் பையர் மீன்ஸ் நீங்கள் மார்க்கெட் ஸ்டில் என்னவா தான் இருக்குது, ஷார்ட் டைம் ட்ரேடர் கூட. அப்போ ஷார்ட் டைம் ட்ரேடரில் இருக்கக்கூடிய அக்ரெசிவ் பையர் தான் மூவ் ஆகிறாங்க. லாங் டைம் ட்ரேடரில் இருக்க அக்ரெசிவ் பையர் மூவ் ஆகினாங்கன்றது நமக்கு எங்கே கிடைக்கும், இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ அக்ரெசிவ் செல்லர் மூவ் ஆகிறாங்க அப்படின்னும் போது டெஃபினட்டாக இந்த ஜோன்லேருந்து ப்ரைஸ் என்ன ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனால் என்ன உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ப்ரொஃபைலோடைய ஸ்டாண்ட் டிவிஷன் 1, ஸ்டாண்ட் டிவிஷன் 2, 3ன்னு சொல்லி ப்ரைஸ் வந்து கீழே வர ஆரம்பிக்கும். இப்போ கனெக்ட் பண்ண முடியுங்களா? அப்போது இந்த இடத்துல சிபிஆர் பேஸ் பண்ணி, இப்போ ஏன் நான் இங்கே சிபிஆர் எக்ஸாம்பிளாக சில நாட்கள் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க சிபிஆரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யாரோ ஒருத்தருடைய சிபிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக நடந்திருக்குன்றது எவிடென்ட் ஆகுது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து சிபிஆரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒர்க் ஆகான்னு இல்லை, அதில் ஒர்க் ஆகுது, அதுலேயே செட்டப்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஃபியர் வருது, கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் டிசிஷன் வந்து எடுக்க முடியல. இப்போ ப்ரொஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணும்போது டிசிஷன் வந்து உங்களுக்கு ஒரு மேட்சிங் ஆகுது, உங்களால் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இதே மாதிரி தான் ஒரு செட்டப்லேயுமே வந்து என்ன ஆகுனா, அப்கமிங் பீரியடில் நம்ம அப்பப்போ வேறு ஒரு செட்டப்போட ப்ரொஃபைலை கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷன் தான். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ட்ரேடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னுடைய மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், எந்தெந்த இடத்துலாம் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குன்றதை பார்த்துக்கிறேன். அகெயின் அங்கே எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுன்றது ப்ரொஃபைல் நான் கற்றுக்கிறேன். அப்போ அதர் மெத்தட்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், எந்தெந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறத நோட் பண்ணுறேன், ஆனால் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுலையோ இல்லை டிசிஷன் மேக்கிங்கில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரகிள் ஆகிறேன். கேப் புரியுதுங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய அந்த கேப். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் ப்ரொஃபைல் வந்து அவங்க சிகாகோ போர்டு எக்ஸ்சேஞ்சில் இருக்கும்போது பீட்டர் ஸ்டேல்மேன் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பல லெவலில் வேரியஸ் அனாலிசிஸில் வேறு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அதை டெவலப் பண்ணி நிறைய கான்செப்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல சேலஞ்சிங்காக நமக்கு இருந்த விஷயம் சாஃப்ட்வேர் தான். ஓகே, இப்போ இன்னி டேட்டுக்கு வந்து ப்ரொஃபைலில் வந்து சாஃப்ட்வேருக்காக நம்ம வந்து இது இப்போ சேலஞ்சிங்லாம் ஃபேஸ் பண்ண தேவையில்ல. சாஃப்ட்வேர் இஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? பட்ஜெட்டடாகவே இப்போ கோசார்ட்டில் நமக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி திங்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. லைவ் மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு இண்டெக்ஸ்க்கு வந்து 350 ரூபீஸ்க்கு பெர் மந்த்துக்கு வீட்லெண்டர் அவங்க தராங்க. இதுவே போதுமானதாக இருக்குது ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்டிங். இதை தவிர நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் போகணும் போது அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் சாஃப்ட்வேரை ஏதோ போகலாம். இப்போ அந்த சாஃப்ட்வேரும் வந்து ஒரு பீரியடில் வந்து பெல் டிபிஓ இந்த மாதிரிலாம் சேலஞ்சிங்லாம் அதிகமான காஸ்ட். இன்றைக்கி வந்து ஆக்சல் பிக்கோடைய சாஃப்ட்வேர் வந்து ஆக்சல் பிக்கில் நீங்கள் வந்து டேட்டா பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஆக்சல் பிக்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து டிபெண்டன்சின்றது கிடையாது. இப்போ ஆக்சல் பிக்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய ப்ராஃபிட்காக தான் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஆக்சல் பிக்ஸோடைய வெப்சைட்டு. இங்கே போயிட்டு இங்கே ப்ராடக்ட்டில் போயிட்டு நிஞ்சா ட்ரேடர் இங்கே பாருங்கள் மீரா சார்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அப்போது அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆக்சல் பிக் 2 டேட்டா வாங்குற மாதிரியே ஆக்சல் பிக்ஸில் நீங்கள் டேட்டா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஞ்சா ட்ரேடரு சாஃப்ட்வேர் ஃப்ரீ. நிஞ்சா ட்ரேடர் வந்து சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிஞ்சா ட்ரேடருடைய இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆக்சல் பிக்கில் டேட்டா வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சல் பிக்கில் அவங்க சப்போர்ட்டில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நிஞ்சா ட்ரேடர் 8, ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேரு, மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேரு, வால்யூம் ப்ரொஃபைல் இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி சாஃப்ட்வேர் வந்து ஒரு சேலஞ்சிங் இல்லை. ஓகே, அப்போ அவங்க ப்ரைஸிங் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸிங் வந்து இங்கே ஸ்மார்ட் பேக், எலைட் பேக், ப்ரோ பேக் இந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கணும். இவங்க எந்த பேக்குக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போது நிஞ்சா ட்ரேடர் 8க்கு எந்த பேக் எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோக்கு இந்த பேக்கில் சப்போர்ட் பண்ணலை, ஆனால் இந்த பேக்கில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த பேக்கில் சப்போர்ட் பண்ணல, இதில் பண்ணுறாங்க. மீரா சார்ட்ஸ், ஆர்டர் ஃப்ளோ, மீரா சார்ட்ஸ், டிபிஓ சார்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, வால்யூம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது மினிமம் வந்து இந்த பேக் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து 1178 பெர் மந்த் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பேக்கை ஒருத்தர் எடுத்துகிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நிஞ்சா ட்ரேடர் 8, ஆர்டர் ஃப்ளோ, டிபிஓ சார்ட்டு, மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டு, வால்யூம் இது எல்லாமே அவங்க இன்ஸ்டால். அப்புறம் இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கைடன்ஸும் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய வீடியோஸும் கொடுத்துருக்காங்க எல்லாம் பண்ண. அப்போ இப்படி வந்து சாஃப்ட்வேர் கிடைக்குது. இப்போ நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கோசார்ட்டில் உங்களுக்கு கிளியராக இங்கே ஹிஸ்ட்ரி டேட்டாவோட எவ்ரிடே சாஃப்ட்வேர் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரீசார்ஜ் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ரொஃபைல் தான் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மேற்கொண்டு என்ன பண்ணுங்கள், வீட்ரெண்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ரெண்டர் சார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமா? உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஃப்ரீ ட்ரையல் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இண்டெக்ஸோடைய எல்லா சார்ட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? இண்டெக்ஸோடைய சார்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்போ இண்டெக்ஸோட சார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஆப்ஷன் இண்டெக்ஸோட சார்ட்ஸை நீங்கள்
செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிபிஓவை நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிபி வேணும் அப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிபி உங்களுக்கு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ணுங்க சார்ட்டை வந்து பார்க்க முடியும். இது வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு 15 மினிட்ஸ் லேகிங் 15 நிமிஷம் டிலேவாக என்ன பண்ணோன்னா உங்களுக்கு லைவில் கிடைக்கும் டேட்டா. ஓகேவா? இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் வந்து கிடைக்கும். அப்போ பர்ச்சேஸ்க்கு வந்து அவங்க கேட்குறது இண்டெக்ஸ் மட்டும் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 350 rupees பர் மந்த் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஒரு ப்ரொஃபைல் ட்ரேடராக நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு டெஃபினட்டாக சில மாதங்கள் எடுத்துக்கும். ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் கூட எடுத்துக்கும், ஒரு சிலருக்கு 6 மாதம் கூட எடுத்துக்கும். பிகாஸ் இட்ஸ் ப்ராக்டிஸ் டூல். அகைன் சொல்கிறேன், இது வந்து ஒரு செட்டப் அப்படின்னா ஒரு 4-5 வாட்டியோ இல்லை பேக் டெஸ்ட் பண்ணாலும் உடனே வந்துடும். ஆனால் இங்கே ப்ரொஃபைல்ன்றது வந்து இஸ் ஏ ப்ராக்டிஸ் டூல். ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டெய்லி நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து நமக்கு மனசில் புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு இன்றைக்கி வந்து சேலஞ்சஸ் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மெனக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இது மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட்டில் என்னென்னலாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி எந்த இடத்துல நான் ட்ராப் ஆகிறேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதே கான்செப்ட் தான் வால்யூம் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைலும் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நார்மல் நம்மளுடைய ட்ரேடிங் வியூவில் வால்யூம் ப்ரொஃபைல் நான் ப்ரைஸ் வந்து மேலே வரும்போது எங்கெங்கெல்லாம் வால்யூம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டியூன் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து வால்யூம் வந்த இடத்துல ரிவர்சலில் ப்ரைஸ் வரும்போது அப்போ அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொஃபைலில் பார்க்குறோம், மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்ப்போம். ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அப்படியே டியூன் பண்ணிவிட்டு நம்ம பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ அந்த பொசிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கோ நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக இருக்கும். கிளியர்? புரியுதுங்களா? அப்போது இது எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே மாதிரி மெத்தட் தான். ஓகே. ஸோ ஹோப் ஒரு சில இந்த டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அந்த டவுட்ஸ் வந்து இதில் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அகைன், அவ்வளோதான். அப்போ இன்னொன்று இது சம்மந்தமான படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தது, நிறைய ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் நீங்கள் சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அதையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எளிமையாக்கியிருக்கோம். எப்படி வந்து குறைந்த ஒரு கட்டணத்துலேயே நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக படிக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். இப்போ எங்கள் சைடில் நாங்கள் என்ன பண்ணோன்னா அது மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் இருந்த அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம செப்பரேட் கோர்ஸாகவே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நிறைய பேருக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலிங்கான கோர்ஸே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கே வந்து பல ஆயிரங்கள் வந்து நீங்கள் செலவு பண்ணி படிச்சிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டூலே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நான் வந்து எதுக்காக சொன்னால் இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை, ரொம்ப கஷ்டப்படும். ஓகே, நான் சாஃப்ட்வேருக்காக இதுக்காகலாம் ரொம்ப சேலஞ்செலாம் ஃபேஸ் பண்ணி தான் லேர்ன். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாமே உங்கள் கையில் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணால் அவசரப்படுறோம். நம்ம கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வரமாட்டோம், அங்கே நம்ம அவசரப்படுறோம். அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஸோ இன்னையோட கான்டெக்ஸ்ட்டில் இந்த வீக்கு முக்கியமான பிளான் நம்ம பார்க்கணும். எப்படி வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஜோனில் ரியாக்ட் ஆகி ஃபர்தராக டைரக்ஷன் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பராக இருக்கீங்க அப்படின்னா கூடவே வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ராடேயில் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது பியூர்லி ரிஸ்க் தான், அகைன் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கரெக்ட் மைன்யூட் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சிலர் லைவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கொள்கிறாங்கன்றதுல அப்புறம் நம்ம இண்டிபெண்ட்டாக எப்படி வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகுறதுன்றதை நம்ம வந்து எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். வில் see on next week once market confirm the any aggressive move or any decision making ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இந்த வீக்கில் வந்து ஏதாவது செஷன்ஸ் போடுவோம். அதர்வைஸ் வந்து இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு தென் we have a discussion. Thank you, all the best, see you on next week.